புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய காலத்தை இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோம். சத்துணவு திட்டம், அது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சத்துணவுங்கிறது பார்க்கறதுக்கு சாதாரணமான திட்டம். இன்னும் சொல்ல போனால் சில இந்த ஜென்சி தலைமுறையை சேர்ந்த பிள்ளைகள் அதை சரியா உள்வாங்கிக்கிறது கூட இல்லை. என்னங்க சாப்பாடு ஓட்டது பெரிய விஷயமானது? அப்படி அல்ல. அரிசி சாப்பாட்டை பார்க்கறதுக்கு 6 மாத காலம் காத்திருக்க வேண்டும் என்கிற நிலை இருந்த ஒரு காலம். தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ தான் ஒரு வீட்டில் இட்லி செய்ய முடியும். இட்லி என்பது பலகாரமாக இருந்த ஒரு காலம். அது கூட ஏழைகளுக்கு கிடைக்காது என்கிற நிலை இருந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு பையனை படிக்க வைக்கணும்னா அந்த பையன் முதல்ல பசியாரி இருக்க வேண்டும், அந்த பொண்ணு பசியாரி இருக்க வேண்டும் அப்படின்னு அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சத்துணவு என்கிற திட்டம். அந்த திட்டத்திற்கு மிகப்பெரிய சிரமப்பட்டார். மத்திய அரசிடமிருந்து அன்றைக்கு நிதி பெறுவதற்கு இந்த சிக்கல்களை எல்லாம் தாண்டி அந்த திட்டத்தை அமுல்படுத்தி காட்டினார். அதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் உலகம் முழுவதும் பரவி அறிவுலகவாதிகளாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்களே. இந்தியாவினுடைய அந்நிய செலாவணியை கொண்டு கொடுப்பதிலே தமிழர்கள் முன்னிலையிலே நிற்கிறார்களே. அன்றைக்கு அந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த மெடிசன் படிச்சுட்டு அல்லது பல்வேறு துறைகளில் படிச்சுட்டு இன்றைக்கு உலகம் முழுக்க இந்தியா முழுக்க இருக்கிறவர்கள் அந்த சத்துணவு திட்டத்தால் பயனடைந்து அதற்காகவே பள்ளிக்கூடத்திற்கு வந்த பிள்ளைகள் அவர்கள் வெற்றி பெற்று காட்டினார்கள். எனவே இது ஒரு விஞ்ஞானபூர்வமான திட்டம் என்பதை அவர் காட்டினார்.